ஹாய் ஹலோ வணக்கம். வாங்க ஐயனார் துணை சீரியல்ல அடுத்து நடக்க போற நிகழ்வுகளை பார்க்கலாம். நம்ம சேரனுக்கு பொண்ணு பார்க்குற படலம் நடந்துக்கிட்டு இருக்கு. இதை சைலண்டா பண்ணது நம்ம நிலா, சோழன், பாண்டியன், பல்லவன் இவங்க 4 பேர் சேர்ந்து தான் இந்த பிளானே ஃபர்ஸ்ட் போட்டாங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து தான் மேட்ரிமோனிலையும் அப்ளை பண்ணாங்க. அதை இப்போ எக்ஸிக்யூட்டிவ் பண்ணிக்கிட்டாங்க. அதாவது பொண்ணு பார்க்குறது வரைக்கும் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அதுக்கு சம்மதிக்கிறதுக்கு தான் நம்ம நடேசனையும் பேச வச்சாங்க. பேச வச்சு இன்னைக்கு சாயங்காலமே போகிற மாதிரி பிளானும் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் சேரன் அண்ணா பொண்ணு பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே யோசிக்க தான் செஞ்சாங்க. இவங்களை எல்லோருமே சேர்ந்து தான் கன்வின்ஸ் பண்ணி இப்போ கூட்டிட்டும் போகிறாங்க. அப்படி சம்மதித்த உடனேயே நிலா சொல்கிறாங்க, எல்லாருக்குமே 1/2 hour தான் டைம். கரெக்டாக எல்லாரும் 4:30க்குள்ளே கிளம்பி இங்கே இருக்கணும். அப்போ தான் நம்ம 5:30க்குள்ளே அங்கே போக முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே எல்லாரும் இப்போ பாருங்க நீ டக்குன்னு கிளம்பிட்டு வாரோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ரெடி ஆகுறாங்க. அப்படி எல்லாருமே கிளம்பிக்கிட்டு இருக்கும்போது நம்ம நிலா யாருமே எதிர்பார்க்காத ஒன்றை பண்ணுறாங்க. அதாவது எல்லாருமே ஹாலில் இருக்கும்போது இவங்க ஸ்பெஷலாக saree கட்டிட்டு வெளியில் வராங்க. இதை பார்த்ததுமே நம்ம சோழனுக்கு சொல்லவே வேண்டாம். பேக்ரவுண்டில் அப்படியே இளையராஜா மியூசிக் தான். அந்த அளவுக்கு உருகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் நம்ம சேரன் அண்ணா, அப்புறம் பாண்டியன், பல்லவன் எல்லாருமே அண்ணியை வந்து அவங்க ஒரு அம்மா ஸ்தானத்தில் பார்க்குறாங்க. அவங்க வெளியில் வரையுமே நம்ம சோழன் சொல்கிறாங்க, நீங்கள் சாரியில் செம அழகாக இருக்கீங்க அப்படின்னு. அதுக்கு அப்படின்னு சொல்லி நிலா மறைக்கிறாங்களா. ஆனால் அதே சமயம் நம்ம பல்லவன் நிலாவை பார்த்து, அண்ணி உங்களுக்கு இந்த saree சூப்பராக இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே நிலா தேங்க்யூடா பல்லவா அப்படிங்கிறாங்க. நம்மளோட சோழனோட ஃபேஸ் அப்படியே சுருங்கி போச்சு. அவனுக்கு மட்டும் தேங்க்யூ, எனக்கு மட்டும் இப்படி எகத்தாளமான பேச்சு, ச்சே என்ன வாழ்க்கையோ அப்படிங்கிற மாதிரி அவங்க ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. உடனே பாண்டியன் சொல்கிறான், அண்ணி நாங்கள் எப்போதுமே இந்த 5 பேரும் தனியாக தான் போவோம். எல்லோரும் 5 ஆம்பளைங்க பொண்ணு பார்க்க வந்திருக்கீங்க. உங்கள் ஃபேமிலியில் பொண்ணுங்க யாரும் இல்லையா அப்படின்னு எங்களை கேள்வி கேட்பாங்க. நாங்கள் அந்த இடத்துல என்ன செய்கிறதுனே தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருப்போம். இன்னைக்கு நீங்கள் எங்கள் கூட வர்றது எங்களுக்கு ஏதோ புதுசாகவும் ரொம்ப நல்லாவும் இருக்குது அப்படின்னு பாண்டியன் சொல்கிறான். அப்படி எல்லாருமே சேர்ந்து பொண்ணு பார்க்குற வீட்டுக்கும் போயாச்சு. போன இடத்துல நம்ம நடேசன் அப்பப்போ ஒரு குட்டி குட்டி கலாட்டா பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதாவது பேசும்போது கொஞ்சம் நர்வஸ் ஆகி எந்திரிச்சு நின்று பேசுறது, அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் வரும்போது இங்கே கொடுமா அப்படின்னு சொல்லி கேட்குறது, அந்த மாதிரி சின்ன சின்ன சுட்டித்தனம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை நம்ம நிலாவும் கண்டிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பொண்ணையும் வர சொல்கிறாங்க. பொண்ணு எல்லாருக்குமே காஃபி கொடுக்குறாங்க. அவங்கள பார்த்ததுமே எல்லாருக்குமே பிடிச்சி போச்சு. அப்போது பொண்ணோட அக்கா சொல்கிறாங்க, எங்களுக்கு எப்போதுமே இவளோட சந்தோஷம்தான். இவ சந்தோஷமாக இருந்தால் தான் நாங்களுமே ஹாப்பியாக இருக்க முடியும். அவளுக்கு பிடிச்சிருந்தா தான் இந்த கல்யாணமே நடக்கும். அதனால் பொண்ணையும் பையனையும் கொஞ்சம் தனியாக பேச விடுறீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. எல்லாருமே என்னது தனியாவா அப்படின்னு சொல்லி ஜர்க் ஆகுறாங்க. ஏன்னா நம்ம சோழன், பாண்டியன், பல்லவனுக்கு தெரியும் சேரனா என்ன பேசுவாங்க அப்படின்னு. அவங்க வாயை திறந்தாலே சமையல் பற்றி தான் பேசுவாங்க. அப்படி ஏதாவது முன்ன மாதிரி இப்போ உளறிடக்கூடாதேன்னு சொல்லி கொஞ்சம் பயப்படுறாங்க. இருந்தாலும் நிலா சரி அண்ணா போய் பேசிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. நம்ம சேரனோட ஃபேஸ் வந்ததுல இருந்தே, ஏன் பொண்ணு பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னதுல இருந்தே டல்லாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னா அவருக்கு முழுமையாகவே இந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லாத மாதிரி தான் தோணுது. நம்ம கார்த்திகா இடத்துல இன்னொரு பொண்ணை வச்சு பார்க்குறதுக்கே அவர் தயங்குறாரு. நம்ம சேரனுக்கு இந்த பொண்ணை பிடிக்குமா இல்லை இதுக்கடுத்து அவர் வேற ஏதோ பிரச்சனை பண்ணுறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காரானோ தெரியலை. ஏன்னா அவர் ஃபேஸ் இப்போ வரைக்கும் டல்லாக தான் இருக்குது. இந்த பொண்ணு பார்க்குற விஷயத்தில் கூட ஒரு இன்வால்மெண்ட்டே இல்லாமல் வேற யாருக்கோ பார்க்க வந்த மாதிரி இருக்கிறாரு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.